+2 தமிழ்ல விரித்து எழுதுக. விரித்து எழுதுக அப்படின்னா, முக்கணி அப்படின்னா 3 கூட்டல் கணி அப்படின்னு எழுதுனா பிரித்து எழுது. அத விரித்து எழுதுனா 3 கூட்டல் கணின்னு எழுதிட்டு, மா, பலா, வாழை அப்படின்னு எழுதணும். ஒரு பையன் என்ன பண்ணியிருக்கிறான், கொய்யாப்பழம், ஆரஞ்சு பழம், ஆப்பிள் பழம் அப்படின்னு எழுதி வச்சிருந்தாங்க. முக்கணி அப்படின்னு. உடனே ஆசிரியர் தப்பு போட்டிருந்தாரு. உடனே மாணவன் போய் ஆசிரியர்ட்ட கேட்குறான், "சார் முக்கணி அப்படின்னா ஏதோ ஒரு 3 கனி எழுதணும். இதில இவ்வளோ நான் எழுதுனது ஏன் தப்பு போட்டீங்க?" அப்படின்னு அவர் சொன்னாரு. "டேய் முக்கணி என்றால் மா, பலா, வாழை இதத்தான் எழுதணும்." அப்படின்னா பையன் கேட்டான், "ஏன் அத எழுதணும்?" அப்படின்னு. அப்ப அவர் விளக்கம் சொன்னாருங்க. மா, பலா, வாழை இந்த 3 கனிய எடுத்துக்க. இப்போ வாழைப்பழம் பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு தோல். அந்த தோல பிச்சிட்டீங்கன்னா, உள்ள பழம் இருக்கும். எடுத்து சாப்பிடலாம். மாம்பழம் எடுத்தீங்கன்னா, மேல தோல் இருக்கும். அத கடிச்சு அது அப்புறம் உள்ள கொட்டை இருக்கும். 2க்கும் நடுவால உங்களுக்கு சதை பகுதி. அத சாப்பிடலாம். பலாப்பழம் கடினமானது. மேல முள்ளு இருக்கும். உள்ள நார் இருக்கும். அதுக்குள்ளார பலாப்பழம் இருக்கும். அப்புறம் கொட்டை இருக்கும். அப்போ மனிதர்கள இதே மாரி மனிதனுடைய குணங்கள 3 வகையா பிரிக்கலாம். ஆணவம், கன்மம், மாயை. ஆணவம் அப்டின்னா நான் தான் பெரிய ஆளு. அதே மாரி கன்மம் அப்டின்னா யாரையுமே மதிக்காம இருக்கிறதுங்க. மாயை அப்டின்னா இந்த உலகமே ஒரு மாயையானது. எது நிலையற்றது. இந்த 3 கருத்தையும் உணர்த்துவதற்கு மனிதர்ல 3 பிரிவு இருக்கும். ஒரு சிலருக்கு ஆணவம் மட்டும் இருக்கும். ஒரு சிலருக்கு ஆணவம், கன்மம் 2ம் சேர்ந்து இருக்கும். ஒரு சிலருக்கு ஆணவம், கன்மம், மாயை 3ம் சேர்ந்து இருக்கும். அப்ப ஆணவம் மட்டும் இருக்கிறவங்க யாருன்னா, வாழைப்பழத்து மாரி. தோல உரிச்சோம்னா சதை. அத சாப்பிடலாம் அப்படியே. ஆணவத்த மட்டும் நீக்கிருங்க. அப்படின்னு அந்த சிம்பாலிக்கா காட்டுறது அது. மாயை அப்படின்னா மாம்பழம். மாம்பழத்தில ஒரு உதாரணத்துக்கு தோல பிச்சுட்டு உள்ள சதைய சாப்பிடலாம். அப்புறம் கொட்டை இருக்கும். கொட்டைய தூக்கி எறிஞ்சிரணும். 2 பகுதி. அது பலாப்பழத்த எடுத்துக்கிட்டீங்கன்னா, மேல முள்ளு மாரி இருக்கும். ஆணவம். உள்ள நார் இருக்கும். கன்மம். அதுக்குள்ளார பலாச்சுளைகள் இருக்கும். அத சாப்பிட்டா அந்த கொட்டை இருக்கும். மாயை. அத தூக்கி எறிஞ்சிட வேண்டியது தான். அதனால இந்த தத்துவத்த மனுஷனுக்கு யாருமே சொல்லிக்கிட்டே இருக்க மாட்டாங்க. ஒரு மனிதனுக்கு இப்போ ரோட்ல நம்ம போறோம். தூரமா ரயில்வே ட்ராக் இருக்குன்னா, சைட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு வட்டமா ஒரு போர்டு போட்டு அதில கோடு போட்டு ரயில்வே ட்ராக் மாரி வரைஞ்சிருப்பாங்க. ஏன்னா, அது சிம்பாலிக் காட்டுறது. அப்ப அது மாரி சிம்பாலிக் தான் இது. மாப்பழ வாழை. அப்ப முக்கணிகள் அப்படின்னா, முன்னோர்கள் இதத்தான் வரையறுத்திருக்கிறாங்க. அதனால நீ இதத்தான் எழுதணும். ஆணவம், கன்மம், மாயை இருக்கிறவன் பலாப்பழம் மாரி. ஆணவம், கன்மம் இருக்கிறவன் மாம்பழம் மாரி. ஆணவம் மட்டும் இருக்கிறவன் வாழைப்பழம் மாரி. அப்ப மனிதன் அந்த 3யும் வச்சு படைக்கிறப்போ, நாம எந்த மாரி குணங்களை வைத்திருக்கிறோம், எவற்றை நீக்க வேண்டும் என்று அவன் தனக்குத்தானே சுய மதிப்பீடு செய்து கொள்வான். அப்ப அதுக்கு தான்ப்பா இந்த மாப்பழ வாழைய வச்சு கும்பிடுறோம். அப்ப அது மனிதனுடைய எண்ணங்களை சீர்படுத்தும். அப்படின்னு ஆசிரியர் சொன்னாரு. அப்ப மாணவன், ஐயா இது இவ்வளோ பெரிய தத்துவம் இருக்குதுங்களா? சரி அடுத்த நான் சரியா எழுதிடுறேன். அப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க.